இன்னைக்கும் வேர்ல்டு ஃபுல்லா இருக்க பிக்கஸ்ட் ரிலிஜியஸ் டிவிஷன் ஒரே ஃபேமிலில இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஆபிரகாம் கிட்ட காட் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, உன் ஜெனரேஷன் வானத்து நட்சத்திரம் மாதிரி பெருகும்னு. ஆனா இயர்ஸ் போயிட்டு இருந்தது. ஆபிரகாமுக்கு அப்பவும் குழந்தை இல்ல. 99 வயசு ஆபிரகாமுக்கு, 90 வயசு சாராக்கு. அதனால அவங்க காட் டைமிங்க்கு வெயிட் பண்ணாம ஒரு ஹியூமன் டெசிஷன் எடுத்தாங்க. சாராவோட சர்வெண்ட் ஆகார் அவங்கள ஆபிரகாமுக்கு கொடுத்தாங்க. அதுல பார்ன் ஆனவர் தான் இஸ்மஹேல். ஆனா இது காட் ப்ராமிஸ்டு சைல்டு இல்ல. இதுக்கப்புறம் தான் 3 ஏஞ்சல்ஸ் வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் இயர் சாராக்கே குழந்தை பிறக்கும்னு. இம்பாசிபிள் ஏஜ்ல ஆனா நடந்துச்சு. 100 வயசுல ஆபிரகாமுக்கு, 90 வயசு சாராக்கு. அப்போ ஈசாக் பிறக்கிறாரு. இங்கிருந்து தான் ஹிஸ்டரியிலே பிக்கஸ்ட் ஜெனரேஷன் ஸ்பிளிட் ஆரம்பமானதுன்னு பலர் நம்புறாங்க. ஒன் சைட் இஸ்மஹேல் ஜெனரேஷன், அனதர் சைட் ஈசாக் ஜெனரேஷன். சில ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் படி இஸ்மஹேல் ஜெனரேஷன்ல இருந்து தான் லேட்டர் அரப் பீப்புள் வந்தாங்கன்னு, செஞ்சுரிஸ் கழிச்சு இஸ்லாம் உருவானதுன்னு நம்புறாங்க. இதனாலதான் ஆபிரகாம குரான்ல இப்ராஹிம்னு சொல்றாங்க. மட்டும் இல்லாம இஸ்மஹேல் பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் கை எல்லோருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லோருடைய கை அவனுக்கு விரோதமாக இருக்கும்னு. இன்றைக்கும் நேஷன் அகெயின்ஸ்ட் நேஷன், ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ், மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு. இதையெல்லாம் இந்த ஏன்ஷியன் ஸ்பிரிட்டோட கனெக்ட் பண்றாங்க சில பேர். ஆனா இன்னொரு ஜெனரேஷனான ஈசாக்கு நடந்ததுதான் பெரிய ட்விஸ்ட். ஒரு நாள் ஆபிரகாம் கிட்ட காட் சொன்னாரு, உன் மகன் ஈசாக்க எனக்கு பலியிடுன்னு சொன்னாரு. பண்ணி பாருங்க, 100 வயசுல பெற்ற ப்ராமிஸ்டு சன்னை இப்போ அதையே சாக்ரிஃபைஸா கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஆனா ஷாக்கிங் என்னன்னா, ஆபிரகாம் கொஸ்டின் கேட்கல, ஆர்கியூ பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எழுந்து கிளம்பிட்டேன். 3 நாள் ஜேர்னிக்கு அப்புறம் மவுண்டைன் மேலே ஏறி போகும்போது ஈசாக் கேட்கிறாரு, பலியிடுறதுக்காக ஆடு எங்கன்னு கேட்கிறாரு. இந்த ஒரு கொஸ்டின் ஆபிரஹாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா ஆபிரகாம் சொன்னார், காட் வில் ப்ரொவைட். ஆபிரஹாம் உட்டெல்லாம் வச்சு பலிபீடம் கட்டிட்டாரு. அப்புறம் ஈசாக்கையும் கட்டி கத்தியை உயர்த்துறாரு. இந்த எக்ஸாக்ட் செகண்ட்ல வானத்துல இருந்து ஒரு வாய்ஸ், ஆபிரஹாமே நிறுத்து அப்படின்னு ஒரு சத்தம். இந்த மூமெண்ட் ஹிஸ்டரியே சேஞ்ச் பண்ணிருச்சு. ஈசாக்கு பதிலா ஒரு ஆட்டுக்குட்டி அங்க முள்ளுல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதை எடுத்து பலி கொடுத்தாங்க. ஆனா பலர் நம்புறது என்னன்னா, ஃபியூச்சர்ல வரப்போற இன்னொரு பிக்கஸ்ட் சாக்ரிஃபைஸ்க்கான ஷேரோன்னு. யார் அதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.